நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து நீங்களும் காலைல 5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வேறு லெவலுங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இல்லைனா ஓகே ப்ரோ 5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எஸ், ஆனால் அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணுறது, ஓகேவா, என்னோட நார்மல் ரொட்டீன் அந்த எக்ஸ்ட்ரா டைம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க, ஓகே, ஐ அப்ரிஷியேட். எந்திரிச்ச உடனே நீங்கள் மேபி உங்களோட அலாரம் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க, அந்த அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குவீங்க. இது நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு நெட்டை ஆன் பண்ணால் லைக் நிறைய நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. வந்த உடனே என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொன்றா போவீங்க. ஸ்னாப் சாட்டில் போவீங்க, வாட்ஸ்அப்பில் போவீங்க, இன்ஸ்டா போவீங்க, ட்விட்டர் போவீங்க, ஃபேஸ்புக் போவீங்க. எதுக்கு இதுக்கு நீங்கள் தூங்கவே செஞ்சதெல்லாம் நான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு செம்ம டிப் சொல்லி தர போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே உங்களோட ஃபோனை ஏதாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கணும்னு நான் சொல்லலை, பட் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்க, உங்கள் கண்ணு கேட்டால் தூரத்தில். ஸோ என்னோட ரூம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே நான் என்னோடய ஃபோனை வச்சுருவேன். ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னாலும் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம இருக்கிற அந்த ஒரு லேசினஸில் நமக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு தோணாது. ஸோ எந்திரிச்சோடனே அப்படியே ப்ரஷ் பண்ண போகணும். இதுதான் மொதல் விஷயம். உங்களோட ரொட்டீனில் இது ஆட் ஆகலை அப்படின்னாலும் இது ஒரு ஹேபிட் நீங்கள் ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா. ஸோ எந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்கக்கூடாது நான் சொன்னேன்னா, பட் த திங் இஸ், எந்திரிச்சு 1 hour நீங்கள் ஃபோன் பார்க்காம இருக்கிற மாதிரி நான் ஒரு ரொட்டீன் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும், ஓகே. ஸோ எஸ், ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபோன் ஃபார் ஃபஸ்ட் 1 hour. ஸோ ஃபஸ்ட்டு 1 hour நீங்கள் ஃபோன் தொட்டவே கூடாது, நெட் ஆன் பண்ணக்கூடாது. மியூசிக் போடுறதுனா கூட நீங்கள் மேபி அதுக்காக நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை அப்படின்னாலும் இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் ஃபோன் 1 hour எடுக்கக்கூடாது. இது ஸ்ட்ரிக்ட். நீங்கள் வேறு எது பண்ணணும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 1 hour ஃபோன் எடுக்காதீங்க, ஓகேவா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டோம், இது ஒரு சின்ன ஹேபிட் தான். பட் இது உங்களை டிஃபைன் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் சம்திங். இந்த மாதிரி ஓசிடி இருக்கிற பர்சன்ஸ்லாம் இது ரொம்பவே இதை அவங்களாம் பண்ணிடுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாத உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம பெட் எவ்வளோ கசங்கிருக்கும், லைக் அப்படி இருக்கும். அந்த ஒரு பெட்டை எந்திரிச்ச உடனே அழகாக நீட்டாக்கி மடித்து, பெட்ஷீட்லாம் மடித்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி நீங்கள் ஒரு இது கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி உங்களுக்கு அதை கலைச்சலில் போய் தூங்கணும்னு தோணாது. மொதல் விஷயம். அதே மாதிரி நைட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் படுக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நைட்டும் டக்குன்னு படுத்தோடனே தூக்கம் வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதனால் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் க்ரியேட் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லை, எங்கே ஒரு விஷயம் கலைஞ்சிருந்தாலுமே அதை நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கு இது உங்களை தூண்டும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அப்படின்றதோட மெயின் விஷயமே அந்த சன்லைட் தான். ஸோ அந்த சன்லைட்டில் உங்களோட பாடி எக்ஸ்போஸ் ஆகணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு டீ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மாடிக்கு போகலாம். மாடிக்கு போய் நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 20 minutes 10 to 20 minutes இந்த சன்லைட்டில் நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் ரூம்லேயுமே காலையில் எழுந்திரிச்சோமே சன்லைட் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களோட பிரெயினுக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா அதுவும் ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் எனிதிங். என்ன மாதிரி விஷயம் நீங்கள் ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ரீட் பண்ண 2 புக். இது என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் மார்னிங். ஸோ த மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கும், 5 AM Club அப்படின்னு சொல்லி ஒரு புக்கும். ஸோ இந்த 2 புக்குமே நீங்கள் மார்னிங் வாசிக்கலாம் அப்படின்றது இல்லாமல் இந்த புக்கும் நீங்கள் வாசிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த புக் வாசிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் சொல்கிறேன். ஸோ எஸ், அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரீடிங்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவாக இருக்கிறவங்க பிரெயின் இந்த மாதிரி நீங்கள் வாசிக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா ஞாபகம் வச்சு ஓகே நம்ம டெய்லி மார்னிங் எந்திரிக்கலாம் அப்படின்னு கூட அது முடிவு பண்ணலாம். ஸோ மார்னிங் ரீடிங்கை மிஸ் பண்ணாதீங்க. புக்ஸ் ரீட் பண்ண உங்களால் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ஆடியோ புக்ஸ், பாட்காஸ்ட் இதெல்லாமே கண்டிப்பாக கேட்கலாம். பிரெயினுக்கான வேலை முடிஞ்சு 5வது நம்ம பார்க்க போகிறது நம்ம பாடிக்கானது. ஸோ ஆல்ரெடி பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், பாடி ஆக்டிவாக இருக்கும், எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ இது லைக் நான் என்னென்னு சொல்கிறது, நம்ம லைஃப்பில் நம்ம ஃபிட்டாக இருக்கிறது வேறு எதையும் விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ஃபிசிக்கில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ எஸ், ஸோ உங்களோட நீங்கள் வெயிட் கூட்டணும் அப்படின்னா வெயிட் கூட்டலாம், வெயிட் குறைக்கணும் அப்படின்னா வெயிட் குறைக்கலாம். இது நீங்கள் மார்னிங் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஈவினிங் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர் எப்போது நீங்கள் பண்ணுறதை விட ரொம்ப எஃபெக்டிவானது நீங்கள் மார்னிங் பண்ணுற ஒர்க் அவுட் தான். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ஸ்வெட் ஆகணும், இது ரொம்பவே முக்கியம். ஸோ மார்னிங் ஸ்வெட் ஆகிறதுனால
உங்களுக்கு எனர்ஜி நல்லா கிடைக்கும். அண்ட் வந்து அது உங்களோட லுக்கை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும் இல்லையா. நீங்கள் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் குறைக்கிறதுனால நீங்கள் வந்து மேஸ்குலினாக செம்மையாக இருப்பீங்க. அதே மாதிரி ஃபீமேலுமே இல்லை யாருனாலும் ஒர்க் அவுட் இஸ் மஸ்ட். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஸ்வெட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்வெட்டை ஒரு 10 minutes நம்ம வந்து விட்டுறணும். அது வந்து கூல் ஆனதுக்கு அப்புறமா கூல் ஷவர் எடுக்கணும். நீங்கள் கூல் ஷவர் அப்படின்னா என்ன தெரியல, பச்சை தண்ணியில் குளிக்கிறது. ஸோ காலங்காத்தால் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு சேலஞ்ச். அடுத்த சேலஞ்ச் நிறைய நம்ம சொல்லியாச்சு. அதுக்கடுத்த சேலஞ்ச் தான் இந்த கோல்ட் ஷவர். இது வந்து லைக் லிட்ரலி செம்மையாக இருக்கும், ஒரு ரிஃப்ரெஷிங்கானது. இது நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 1 week 2 week 3 week அப்படிலாம் பண்ணிட்டு போனீங்கன்னா பின்ன இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேபிட் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஹீட்டர் இல்லைன்னா சுடு தண்ணி வந்து வச்சு நீங்கள் குளிப்பீங்க. அந்த ஒரு வேல்யூ இது குறைச்சி பைப்பு திறந்தோமா தண்ணி ஊற்றா ஜில்லுன்னு குளிச்சுமா அப்படி இருக்கணும். ஸோ அது வந்து லிட்டரலி வேறு லெவல் ஒரு ஃபீல். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணியே பார்க்கணும். ஸோ கோல்ட் ஷவர் இஸ் ஆல்சோ மஸ்ட். அடுத்ததான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? நிறைய பேருக்கு நிறைய ஞாபகம் வரலாம். பட் சில பேருக்கு ஞாபகம் வருது பிரேக்ஃபாஸ்ட். எஸ், அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு ஆசை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா லைக் ஜங்க் ஃபுட்ஸ் காலையில் யாரும் சாப்பிட மாட்டோம். ஸோ சாப்பிட்றதா இருந்தால் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி மார்னிங் சாப்பிட்ற ஃபுட்டாக சாப்பிடுங்க. அதனால் உங்களுக்கு மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு மீல் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. நீங்களாக ரெடி பண்ணி சாப்பிட்டீங்க அது இன்னும் நல்லது. இல்லை நீங்கள் வந்து அதை கடையில் போய் கண்டிப்பாக சாப்பிட மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே பெட்டர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் மார்னிங் தான் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. இதை நீங்கள் நைட் பண்ணாலும் இன்னும் நல்லது தான். பட் இல்லை, நைட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் மார்னிங் பண்ணலாம். தட் இஸ் கிரியேட்டிங் ஏ டு லிஸ்ட். அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 திங்ஸ் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக இன்னைக்கு நாள் இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணணும், இந்த வீடியோ எடிட் பண்ணணும், அப்படி நான் வந்து இருந்து இதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் நான் வைக்கிற அந்த டு டூ லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணுறப்போ கிடைக்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் ஃபோன் பக்கம்னாலையோ இன்ஸ்டா பக்கம்னாலையோ கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 10 o'clock தூங்கினா 9:30க்குலாம் எல்லாம் யோசிச்சு க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஓகே இதுக்காக நம்ம நாளைக்கு எந்திரிக்கணும், இது இந்த டைமில் பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம் அதையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட் அப்படியே தூங்க போயிடலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட மைண்டை நல்லா பாசிட்டிவாக வச்சு ரொம்ப ஆக்டிவாக எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களோட மார்னிங்கும் வேறு லெவலில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா கூட 5 o'clockலாம் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டையும் வச்சுக்கோங்க. ஸோ எஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.